வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியில் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். www.joinindiannavy ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னே அதோட அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் ஸ்கில்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஹோம் பேஜில் ட்ரேட்ஸ்மேன் ஸ்கில்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன கேட்கணும், எக்ஸ்டர்னல் வெப்சைட் மூலமாக தான் நமக்கு இதை அப்ளை பண்ண முடியும். டூ யூ விஷ் டு கன்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கான அந்த ட்ரேட்ஸ்மேன் ஸ்கில்லோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டூ யூ வாஷ் டு வின்யூ கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஹவ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வைஸ் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியும். எப்போத்துலேருந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13 அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன்லைன் ஃபார் கிரியேட்டிங் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாகின் யூஸிங் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஜென்ரேட்டட் பை த ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் கிரியேட் பண்ண அதே லாகின் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆல் ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் கூட நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்மளோட இது வரைக்கும் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ண எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா சப்மிட் த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 13/8/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க நான் லாகின் பண்ண போகிறேன் அப்படின்னா லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ரிஜிஸ்டர் ஹியர் டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேன்ஸோட நேம், நம்மளுடைய நேமை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் சூஸ் பண்ணிக்கணும். இமெயில், நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற இமெயில் தான் கொடுக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய லாகின் ஐடி. இமெயில் ஐடி ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கணும். ஃபோன் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிற ஃபோன் நம்பர். பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த கேல்குலேஷன்ஸ்க்கு ஆன்சர் எழுதிட்டு கெட் ஸ்டார்டடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். என்டர் யுவர் ஓடிபி விச் சென்ட் ஆன் யுவர் இமெயில் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேட்ட கேல்குலேஷன்ஸ்க்கு ஆன்சர் எழுதிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு இப்போ சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய லாகின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் தான். நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதுதான் உங்கள் லாகின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதே இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க கேல்குலேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். நீங்கள் கொடுத்த இமெயில் தான். நான் இமெயிலுக்கு மட்டும் ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டைப் பண்ண நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் டைப் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தான் இதில் நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்ளிகன்ஸ் கிவன் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ட் சர்நேம் எதுவும் அது நம்ம இருந்துச்சுன்னா நம்ம எழுதிக்கலாம். நேம் தட் யூ ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன்ஸ் நேம் ஷுட் பி மென்ஷன் அஸ் அ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸில் என்ன நேம் இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர் நேம், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் நம்மளுடைய ஃபாதர் நேம் என்ன இருக்கோ அதை நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேமும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இதில் வந்து ஸ்ரீ, எஸ்எம்டி, மிஸ்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே போடக்கூடாது. ஒன்லி நம்மளுடைய நேம் மட்டும்தான் டைப் பண்ணணும். Is your date of birth in matriculation certificate the same as mentioned in your birth certificate? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்லேயும் பர்த் சர்டிஃபிகேட்லேயும் சேம் டேட் தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கணும், நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் த பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேட்டிவ் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ரிலீஜன் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம் ஆஃப்டர் மெட்ரிகுலேஷன்ஸ்? இப்போ நான் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நோ ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரீஎன்டர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ், ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய நேஷனாலிட்டி எதுவோ அதை நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜெண்டர் வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸ் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அட்ரஸ் லைன் வந்து நம்ம 1 வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ப்ரெசெண்டாக நீங்கள் இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் லைன் டோ நம்மளுடைய தெருப்பெயர் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதவியே தெருப்பெயர் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, எந்த தாலுகாவில் இருக்கீங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நீங்கள் எழுதிக்கலாம். ப்ரெசென்ட் வில்லேஜ் அல்லது சிட்டி, இப்போ நீங்கள் ப்ரெசெண்டாக எந்த சிட்டிலே அது வில்லேஜில் இருக்கீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் ஸ்டேட், இப்போ இருக்கிற ஸ்டேட்டை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் பின்கோட் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை மட்டும் தான் நம்ம டைப் பண்ணிக்கணும். இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் அஸ் அ ப்ரெசென்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் சேமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காப்பியார். இல்லை நீங்கள் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு ஊரில் இருக்கீங்க, ப்ரெசென்ட் அட்ரஸில் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்கள் ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வேறு அட்ரஸ் இருக்கலாம். அப்படின்னா அந்த 2 அட்ரஸையுமே நீங்கள் அதில் டைப் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து செலக்ட் யுவர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ உங்களை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸில் கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ்னால் நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ்னால் பெர்மனன்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். எல்லா டீட்டெயில்ஸுமே நம்முடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளையிங் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் யூ எக்ஸ் நாவல் அப்ரண்டிஸ் ஹூ ஹேஸ் அண்டர்கோன் அப்ரண்டிஷிஸ் எனி ஆஃப் த யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூல்ஸ், நீங்கள் வந்து ஏதாவது யார்டில் அப்ரண்டிஸ் ஸ்கூல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் நம்ம எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி செலக்ட் த யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூல் வேர் ஹேவ் யூ அண்டர்கோன் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. இதில் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த யார்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஸ் மென்ஷன் த நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். செலக்ட் த ட்ரேட் மென்ஷன் இந்த நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ், எந்த நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ் என்ன, அதோட நம்பர் என்ன எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் மும்பைன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து
Are you possession with a national apprentice certificate issued by the NCVT or அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த யார்டில் ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பீரியட் ஆஃப் ட்ரைனிங், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்களோ அதோட டேட் வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும். டூரேஷன் ஆஃப் அப்ரண்டிஸ், எத்தனை மந்த் நீங்கள் அப்ரண்டிஸ் ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்கள் அதில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் த ட்ரேட் ஃபார் அப்ளைங், எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரெஃபரன்ஸ் ஃபார் போஸ்டிங் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. 4 கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேவல் டாக்யார்ட், மும்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் யூனிட்ஸ் இன் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அண்ட் சவுத்தர்ன். இதில் எந்த ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எந்த ஏஜில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஆஃப்டர் கன்சிடரிங் த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாம் எழுதி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சேவ் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் அப்ளைங் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஃபில்லப் பண்ண போகிறோம். ஆர் யூ அண்ட் எக்ஸ் நேவல் அப்ரண்டிஸ் ஹூ ஹேஸ் அண்டர்கோன் அப்ரண்டிஸ் இன் எனி ஆஃப் த யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூல்ஸ். ஏதாச்சும் ஒரு யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூலில் நீங்கள் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இது வந்து அதுக்கு வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள் வந்துடும். ஆர் யூ அண்ட் எக்ஸ் நேவல் அப்ரண்டிஸ் வந்து ஹூ ஹேஸ் அண்டர்கோன் த அப்ரண்டிஸ் இன் எனி ஆஃப் த யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூல்ஸ். அதில் வந்து நம்ம இருக்கிறவங்க மட்டும்தான் ஏதாவது யார்டில் வந்து அப்ரண்டிஸ். நீங்கள் வந்து எங்கே ட்ரைனிங் எடுத்திருக்கீங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபஸ்ட்டு மும்பைன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர் யூ இன் பொசிஷன் ஆஃப் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இஸ்யூட் பை த ஆர் யூ பொசிஷன் ஆனால் எதுலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்களா இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அஸ் மென்ஷன் த நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ். நேம் என்ன, சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, நேவல் அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ஆஃப் நேஷனல், செலக்ட் த ட்ரேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ட்ரேடில் நீங்கள் வந்து அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணீங்களோ அதோட ட்ரேட் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ், உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்கள்ல அதோட நம்பர் கேட்டிருக்காங்க. எந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து எந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்ரண்டிஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டூரிஷன் வந்து நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மந்த் அல்லது இயரில் வந்து நீங்கள் டூரிஷன் அப்ரண்டிஸ் வந்து எத்தனை மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் த ட்ரேட் யூ ஆர் அப்ளைங் ஃபார். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிற இந்த அப்ரண்டிஸில் வந்து நம்ம எந்த யார்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம், எந்த ட்ரேடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் த ட்ரேடுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஃபார் போஸ்டிங் 1, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் போஸ்டிங் 1, 2, 3, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செகண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து 4. இதில் வந்து எதுவோ நீங்கள் ஃபஸ்ட்டு எது கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் அப்ளைங் டீட்டெயில்ஸ், நம்ம போஸ்ட் அப்ளைங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அடிஷ்னல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் அப்ரண்டிஸ் எந்த யார்ட் ஸ்கூலில் முடிச்சிங்களோ அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எதுலேருந்து எது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்ஸாக இருந்துச்சுன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ஆர் யூ அண்ட் எக்ஸ் அவென்ஜினியர் கேட்டிருக்காங்க. எஸ்ஸாக இருந்தீங்க எக்ஸ் முன்னக்கூட்டி நீங்கள் வந்து நேவியில் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோங்கிற ஆப்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th தான் இதோட மெயின் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். அதில் 10th நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் 10th நம்ம என்ன போர்டில் முடிச்சோமோ அந்த போர்டுக்கான நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் நம்பர்.
சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். டேட் எந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் இருக்கும் அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க்ஸ் அண்ட் ஆப்டைன் மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 500, ஆப்டைன் மார்க்ஸ்னால் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் 600 எழுதியிருந்தாங்கன்னா 600, இப்போ நம்ம 500 ஸ்டேட் போர்ட்னா 500 அப்போ 500 டோட்டல் மார்க்ஸுக்கு நீங்கள் எடுத்த மார்க் தான் ஆப்டைன் மார்க்ஸ். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அது கொடுத்துட்டிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அது ஃபோட்டோ எந்த சைஸில் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் with plain white background without any obstacles covering or obstructing the face and eyes ன்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து plain white background தான் இருக்கணும். அதே மாதிரி photograph being uploaded should not be more than 3 months old. 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஓல்டு ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் ஃபோட்டோ டாக்குமெண்ட் ஷுட் பி பிட்வீன் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அக்செப்டட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஇஜி அப்படி இல்லைனா ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் சைன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் சைன் ஷுட் பி இன் plain white paper with black இங்கில் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறப்ப அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அக்செப்டட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அப்படி இல்லைனா ஜேபிஜி. அதே மாதிரி கையெழுத்து வந்து உங்களுடைய சைனாக தான் இருக்கணும். ஸ்கேன் காப்பி பண்ணுறப்ப ஓன் சிக்னேச்சர் ஆன் பேப்பர் வித் பென்னுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் மார்க்ஸ்ன்னு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்களா, அது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 கேபிக்கு எக்ஸீடிங்காக இருக்கக்கூடாது. 400 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப எல்லா ஃபைல் ஃபார்மேட்டுமே பிடிஎஃப்பில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். இதில் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 10th மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆதார் ஐடி ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க வித் ஃபோட்டோவோட, அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். 400 கேபிக்கு உள்ளே இருக்கணும். அதுலேயும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு வித் ஆதார் ஐடி ப்ரூஃப் வித் ஃபோட்டோவோட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th அல்லது எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் certificates issued by a board of secondary educations for passing matriculations examinations கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் அதே மாதிரி 400 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதோட சைஸ் வந்து 400 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ரௌஸுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டு சைடில் இமேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு அப்லோட் ஆனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்டிஃபிகேட்டோட இமேஜஸ் வந்து அதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா do you want to make personal informations available for accessing job opportunities in terms of DOPNT சில டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன்ஸில் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரிவ்யூ ஆகும். அத ஒன் டைம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்க எழுதின டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதில வந்து ஃபைனல் சப்மிஷன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களால எடிட் பண்ண முடியாது. அதனால நீங்க போஸ்ட் அப்ளையிங் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவ ப்ரிவ்யூ பண்ணிட்டு, நீங்க செக் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்ட்டா அப்லோட் ஆயிருக்கான்னு நீங்க ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பண்ணிட்டு இதில் வந்து எடிட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த எடிட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எடிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்பே applications once submitted cannot be edited or reviewed. Are you sure? Would you like to submit your applications ன்னு கேட்பாங்க. அது கேட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இதில் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் எடிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்தோடனே உங்களுக்கு டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகே கொடுத்த உடனே நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நமக்கு ப்ரிவ்யூ ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. ஆல் கேட்டகரிஸ் ஆர் நோ ஃபீஸ் பேமெண்ட். அதனால் நீங்கள் பிரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்துடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் நம்ம தேவைப்படுறனால நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நம்ம பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.